ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் மஞ்சூரியன் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீல் மேக்கரை உள்ளே சேர்த்து வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மீல் மேக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பச்சை தண்ணி சேர்க்க போகிறோம். பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கையிலே அழுத்தம் கொடுத்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து பிழிஞ்சு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் உள்ளே இறங்காது. அதனால தான் நம்ம கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடாக இருந்தால் தான் நம்ம போடுற மசாலா எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வறுப்படும். இப்போ முதல்ல நான் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்னதாக நறுக்குன்னு பூண்டு நான் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும். இது கூடவே சின்னதாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன க்யூப்ஸாக கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இது கூட 4 பச்சை மிளகா நான் இப்போ சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதுவும் கூட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நல்லா பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நான் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு மிளகா பொடி சேர்க்க போகிறோம். நம்ம குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன் காரத்துக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுன்றதுனால சீக்கிரமாக கெட்டிப்பட்டுடும். அதனால் ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா கெட்டிப்படாமல் கலந்து விடுங்க. இப்போ மீல் மேக்கர் உள்ளே சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் மீல் மேக்கர் உள்ளே சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. அதனால் அதை எடுக்க முடியல. மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். கிரேவியாக வேணுன்றவங்க நீங்கள் கிரேவியாக எடுத்துக்கலாம். இல்லை ட்ரை ரோஸ்ட்டாக எங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது கூட நான் இப்போ பெப்பர் சேர்த்துருக்கேன்.
காரத்துக்கு இன்னும் கூடுதல் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதனால் கூட பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. உடச்ச பெப்பர் வந்து நான் சேர்த்துட்ருக்கேன். அவ்வளோதாங்க. மீல் மேக்கர் மஞ்சூரியன் செம்மையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது கூட நீங்கள் வந்து கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். மீல் மேக்கர் மஞ்சூரியன் செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு மீல் மேக்கர் மஞ்சூரியன். என்னோடய ஸ்டைலில் நான் வீட்லேயே சூப்பராக உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். நீங்களும் வந்து இதே ஸ்டைலில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Sweet Amu. Tata, bye bye. Take care.